நம்ம யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒவ்வொரு இடத்திலுமே ரியாக்ஷன், அது விலங்குகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தினுடைய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல பணியாளர்களாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ நம்ம கண்கூடா எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம். நம்ம குடும்பத்தில் ரியாக்ஷன், ஒரு பிள்ளைங்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், மனைவி கணவன்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், உறவுகள்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒருவருடைய மதிப்பை உயர்த்துவது என்பது ரியாக்ஷன். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ரியாக்ஷன் முக்கியமான ஒன்றாகிவிட்டது. ரியாக்ஷன் அப்படி என்னங்க? என்ன சொல்ல போனா விலங்குகளுக்கு கூட ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கு. நிறைய பேர் சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம ரியாக்ஷன் பண்ணா நம்மளுடைய மதிப்பு உயருமா இல்ல இறங்குமா? சோ நம்ம வளர்ச்சி பெறணும் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்மளோட ரியாக்ஷன் எப்படி எல்லாம் இருக்கணும்? சோ அதை பத்தி தான் நமக்கு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரியாக்ஷன் கேட்டாலே நமக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப வண்டியில வேகமா போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு அனிமல், ஏதோ ஒரு டாக்னு வச்சுக்காங்களே, வேகமா வண்டியில போறவங்கள கடிக்க வருது. அது கடிக்க வரல, வேகமா வருது, வண்டிட்டு வந்து குறைக்குது. எப்படி இருக்கும் அந்த நேரம்? நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்ப வருமாறுங்க ஒரு ரியாக்ஷன், அதை அடக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குல பேசிக்கிட்டு இருக்கையில ஒரு வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் வரையில ஒரு பிடிக்காத ஒரு சொல், ஒரு பிடிக்காத ஒரு செயல், பிடிக்காத ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அப்போ அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல டவுன்லைன் அப்லைனுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடு, ஸோ அந்த இடத்துல ஒரு வேகமான ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த ரியாக்ஷன் நமது வாழ்க்கைக்கு பயன்படுமா? நம்மளுடைய மதிப்பை கூட்டுமா? ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கணும்? ஒன்னும் இல்லைங்க, குடும்பத்தோட ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், உட்கார்ந்து சாப்பிட்றோம், ஆர்டர் போடுறோம், வர 10 நிமிஷம் லேட் ஆகுது. அப்புறம் ஒரு ஒரு ஐட்டமா கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்படி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கல ½ ஆயிடுது. சரியா? ஒரு ஏசி ஹோட்டல், நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாருக்கும் தெரியும். சாப்பாடு வந்து சேர ½ மணி நேரம் ஆயிடுது. ஒரு பொருளா ஆர்டர் போறோம், ஒன்னொன்னா வந்து சேர்றதுக்கு ½ ஆயிடுது. சாப்பிட ஆரம்பிக்கையில ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா ஒரு கரப்பான்பூச்சி உள்ள அந்த சாப்பிட்ற தட்டுல வந்து உட்கார்ந்த சொல்ல அப்படியே மேல வந்து பாயுது. ஒரு 2-3 கரப்பான்பூச்சி வச்சுக்காங்களே, அந்த இடத்துல நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அல்லங்கோலப்படுத்திட மாட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட மாட்டோம், அந்த ஓட்டலையே உண்டுலின்னு ஆக்கிட மாட்டோம். இதுதான் ரியாக்ஷன். ஒரு சொல்லையில நம்ம பிடிக்காத ஒரு வார்த்தைக்கு காது கொடுத்து கேட்கல, அப்ப வருமாறுங்க ஒரு உணர்ச்சி, அப்ப வருமாறுங்க ஒரு வேகம், அதுதான் ரியாக்ஷன். ஸோ அந்த நேரங்கள்ல நம்ம அமைதியா பொறுமையான முறையில நிதானமா கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ஷன் மாறிடும். ஆனா ரியாக்ஷனோட சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுடைய குடும்ப உறவுகளை கண்டிப்பா பாதிக்கும். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலைத்து நிற்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, மதிப்பு கூடணும் அப்படின்னு நினைச்சா, வேலை செய்ய இடத்துல நம்மளுடைய மதிப்பு அங்கீகாரம் வேணும்னு நினைச்சா ரியாக்ஷனை கூடுமான வரைக்கும் குறைச்சிருங்க. கூடுமான வரைக்கும் இல்ல, ரியாக்ஷனை அறவே குறைக்கிறது தான் நமது வாழ்க்கைக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும்.
ஸோ உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க வேண்டுமானால் நீங்கள் ரியாக்ஷன் எப்படி பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய மதிப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி. This video sponsored by BuyMode shopping app. BuyMode is shopping application is one of the online shopping app.